ஞாபகம் இல்லைங்க. லெட்டர் போட்டிருந்தா நானே ஸ்டேஷனுக்கு வந்திருப்பேனே. சொல்லாம கொள்ளாம. என்ன இது? ஏதோ நான் செய்யக்கூடாத குற்றத்தை செய்துட்ட மாதிரி எல்லாரும் என்ன இப்படி பாக்குறீங்க. செய்துட்ட மாதிரி என்னடா? நம்ம குடும்பத்துக்கு தலைகுனிவு ஏற்பட முடியாத காரியத்துல நீ இறங்கி இருக்கிறதுனாலதான் எல்லாரும் அப்படி பாக்குறோம். அம்மா, அப்பா, அப்படி என்ன தவறு செஞ்சுட்டு என்னைய கேட்க ஆரம்பிச்சிட்டியா? நீங்க உங்க மனசாட்சி கேட்பறா? என்னப்பா சொல்றீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. புரியல பங்கஜா, உன் மகனுக்கு ஒண்ணுமே புரியலையா? ஏண்டா, யாரோ ஒரு அநாத பொண்ணா அவ்வளவு நீயுமா சேர்ந்து இந்த பட்டணத்து ஊர்ல சுத்தாத இடமே பாக்கி இல்லையா மேடா? அப்பா, நான் செஞ்சது தவறா இருக்கலாம். அதுக்கா என்ன திட்டுங்க, அடிங்க. ஆனா என்ன நேசிச்ச ஒரே ஒரு பாவத்துக்கா அவளை கண்டபடியெல்லாம் பேசாதீங்க. வயசு வந்த ஒரு பையனோட இஷ்டம் போல திரியிற அந்த பொண்ணு எப்படிப்பட்டவளா இருப்பான்னு நேர்ல பார்க்காமலே தெரியுதுடா. குலம், கௌரவம், அந்தஸ்து இல்லாத அனாதை இல்லடா நீ. உனக்காக நாங்க முடிவு செய்திருக்கிற இந்த மல்லிகாவை தவிர வேற எந்த பெண்ணையும் நீ கல்யாணம் செய்திருக்க சம்மதிக்க மாட்டேன். மல்லிகாவை தான் கல்யாணம் செஞ்சுக்கணும் நீங்க முடிவு செஞ்சுட்டா போதுமா? காலமெல்லாம் அவளோட வாழ போறவனா? என்னோட முடிவு அவசியமே இல்லையா? எங்க வார்த்தையை மீற மாட்டேன். எங்களுக்கு மரியாதை கொடுப்பேங்கிற நம்பிக்கையில தாண்டா அப்படி முடிவு செய்யறோம். நீ நல்லா இருக்கணும், சந்தோஷமா வாழணும், உன் எதிர்காலம் பிரகாசமா இருக்கணும்னு எங்களை விட வேறு யாருக்குடா அதிக அக்கறை இருக்க முடியும்? முரளி, ஊர் பேர் தெரியாத ஒரு அநாதை பெண் என் மருமகளா எப்படிடா ஏத்துக்குவேன்? எங்க பேச்சு கேளுடா. ஐயோ அம்மா, என் நிலைமையை உணராம எல்லாரும் என்னென்னமோ பேசுறீங்களே. அம்மா, நீங்க நினைக்கிற மாதிரி என் மஞ்சு ஊர் பேர் தெரியாத அனாதை இல்லம்மா. எந்த விதத்திலையும் உங்களுக்கு மருமகள் அவரை தகுதியுள்ளவதாம்மா அவ. முரளி, அந்த பொண்ணுக்காக வக்கரத்தை வாங்கி பேசுறியா? நான் உயிரோட இருக்கிற வரைக்கும் நீ அந்த பொண்ணை கல்யாணம் செய்ய முடியாது. பெத்து வளர்த்து ஆளாக்கின எங்களை விடவா அவ உனக்கு பெருசா போயிட்டா? முரளி, இந்த பைத்தியக்கார எண்ணத்தை விட்டுடுறா. எல்லாம் தெரிஞ்ச நீங்களே எப்படி சொன்னா நான் என்னம்மா செய்வேன்? பெற்றவங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நான் உணராதவன் இல்லம்மா. என்ன கஷ்டம் தெரியாம வளர்த்தீங்க, படிக்க வச்சீங்க, மனிதனாக்குனீங்க. உங்களை நான் தெய்வமா வணங்குறேன். அம்மா, எனக்கு இந்த உயிரை கொடுத்தீங்க, அது உங்களுக்கு சொந்தம். இந்த உடலை வளர்த்தீங்க, அதுவும் உங்களுக்கு சொந்தம். ஆனா இந்த உள்ள எனக்கு சொந்தம். அதை நான் மஞ்சளாவுக்கே கொடுத்துட்டேன். முரளி, இந்தடா, உனக்கு நாங்க நல்லதுதான் செய்வோங்கிற நம்பிக்கை இருந்தா எங்க பேச்ச மதிச்சு நட. இல்ல உன் மஞ்சுளாக கல்யாணம் செய்துக்கிட்டு எக்கேடாவது கெட்டு குட்டிச்சோளாக்கும். எந்த ஒரு மகனும் இல்லைன்னு நினைச்சு கை கழுவிட்டு. அம்மா, என்ன ஏமா இப்படி சித்திரவதை பண்றீங்க? என் பொறுமையை ரொம்ப சோதிக்கிறேன். எனக்கு கோபம் வந்தா எதையும் செய்வேன். அப்புறம் என்ன நடக்கும் தெரியுமா? தெரியும். என்ன தெரியும்? என் பேச்ச மதிக்காத பிள்ளை இருந்தும் ஒண்ணுதான், இல்லாமையும் ஒண்ணுதான். என் சொத்துல ஒரு நயா பைசா கூட கொடுக்க மாட்டேன், வீட்டை விட்டு வெளியே போடான்னு சொல்லிட்டேன். இவ்வளவுதான். முரளி, அப்பா, எனக்கு கோபம் தான், நான் எதையும் செய்வேன்னு சொன்னீங்க. நானும் உங்க மகனே தான். எனக்கும் கோபம் தான், நானும் தான் எதையும் செய்ய துணிஞ்சு. அம்மா, கல்யாணம் என்னுடைய சொந்த விஷயம். இதுல தலையிட யாருக்கு உரிமை? அப்பா, அப்பாங்கிற அதிகாரத்தை வச்சு என்ன விரட்ட பார்க்காதீங்க. முரளி, டேய் இங்க பாருடா. உணர்ச்சி வேகத்துல தெரியாம அடிச்சுட்டேன்டா. டேய் முரளி, பாத்தீங்களா, திரும்பி பார்க்காமையே போறான். அவன் குழந்தையா இருந்தப்போ கூட நான் அடிச்சதில்லை, இப்போ கை நீட்டி அடிச்சுட்டேன்னு. அந்த மஞ்சுளாவும் அவன் மாமன் அந்த ஊர்ல இருக்கிற வரையிலும் அவன் மஞ்சுளா பைத்தியமா தான் இருப்பான். பணத்தை கொடுத்து அவங்களை எப்படியாவது இந்த ஊரை விட்டு விரட்டிட்டா நாளடைவில் அவன் பைத்தியம் தெளிஞ்சிடும். நம்ம எண்ணமும் கை கூடும். எவ்வளவு கேவலமான உலகமா போயிட்டு. பணத்துக்காக இந்த ஜனங்கள் எது வேணுமானாலும் செய்ய ஆரம்பிச்சுட்டாங்க. பங்கஜம், நம்ம சொத்தெல்லாம் போனாலும் சரி, எப்படியாவது பையனை அவங்கள்ட்ட இருந்து மீட்டியாகணும்.
வேதனை பட்டுக்கிட்டே இருந்தா எப்படி? இந்த வேலை இல்லைன்னா இன்னொரு வேலை. பேசாம சாப்பிட வாங்க. யாரு? பூபதி, ஏன்பா வெளியில நிக்கிற? இதுவும் உங்க வீடு தானே, உள்ள வாப்பா. வாப்பா, வானமா வாப்பா. உட்கார். நம்ம மாணிக்கத்தை வளர்க்குறேன்னு அழைச்சிட்டு போனாரு அந்த புண்ணியவான் அம்மா. இது அவங்க சம்சாரம். கமலம், போய் காபி கொண்டாங்க. அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்ப்பா, கைவியெல்லாம் ஒண்ணு வேண்டாம். நான் ஒரு முக்கியமான விஷயமா வந்தேன். என்கிட்டயா? ஆமா, நீ எனக்கு ஒரு பெரிய உதவி செய்தாரா? நானா? பூபதி, ஏன்பா கேள்வி பண்றேன்? என்ன இல்லப்பா, உண்மையாத்தான் சொல்றேன். என் குடும்பம் ஒரு பெரிய சிக்கல்ல அகப்பட்டுக்கிட்டு இருக்கு. அது நீ மனசு வச்சாதான் நாங்க அதுல இருந்து விடுபட முடியும். என்ன என்ன சொல்ற பூபதி? அருணாச்சலம், நீ எனக்கு பழைய சிநேகிதன். என் குடும்பம் நல்லா வாழணும்னு நீ மனப்பூர்வமா நினைக்கிறவன் இல்லையா? எங்க முரளிக்கும் கருணாகரம் பொண்ணு மல்லிகாவுக்கும் கல்யாணம் நடக்கணும். இத வந்துடுறேன். இப்ப ஏன் அழற? எதுக்காக அழற? நீ இப்ப உயிரோட இருக்கிறதுக்கு காரணமே அவங்கதான். அவங்க மனசு நோகிற போல நம்ம நடந்துக்கலாமா? கண்ணை தொடச்சுக்கோ. பூபதி, நீ எனக்கு எவ்வளவோ உதவி செய்ய. உன் குடும்பம் சந்தோஷமா வாழ நாங்களா குறுக்க நிற்போம். தைரியமா இரு. இனிமே மஞ்சுளா முரளியை சந்திக்கவே மாட்டோம். ஆனா முரளி மஞ்சுளாவை சந்திக்காம இருக்கணுமே. நாங்க இந்த ஊர்லயே இருந்தா தானே அவன் மஞ்சுளாவை சந்திக்க போறான். அருணாச்சலம், பூபதி, நான் இவ்வளவு கூடவா உனக்காக செய்யக்கூடாது? உங்க இஷ்டப்படியே முரளி பெரிய இடத்து பொண்ணு, அதுல உங்க சொந்தக்கார பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு ஆனந்தமா வாழட்டும். நாங்க கூடிய சீக்கிரம் இந்த ஊரை விட்டே போயிடுறோம். அருணாச்சலம், நீ ரொம்ப பெரிய மனுஷன். எனக்காக நீ எப்போதும் உதவிதான் செய்யற. ஆனா பதிலுக்கு நான் உனக்கு என்ன செய்யறேன்? இந்த ஊரை விட்டே போகும்படி ஆயிடுச்சு பாத்தியா? அருணாச்சலம், உனக்கு எவ்வளவு பணம் வேணுமானாலும் கேளு. பூபதி, நீ என்ன சரியாவே புரிஞ்சுக்கல. நான் யாருக்காக இந்த உதவியை செய்யறேன்? உனக்காக, உன் குடும்பத்துக்காக, உன் பணத்துக்காக இல்லடா, பணத்துக்காக இல்ல. அருணாச்சலம்,